இப்போ நம்ம எப்படி தோசை ஊற்றுறதுன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல மாவை இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு கல் நல்லா சூடாகணும். சூடானதுக்கு அப்புறமா ஒரு கரண்டியை எடுத்து இப்படி ஊற்றி இப்படி ராவணும். ராவி முடிச்சுட்டு ஆயில் எடுத்து இப்படி ஸ்ப்ரே பண்ணிடணும். ஸ்ப்ரே பண்ணி முடித்த உடனே நம்ம சட்டாப்ப கரண்டி இருக்குதுல்ல, இந்த கரண்டியை வச்சுட்டு தோசை வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ தோசை கொஞ்சம் மேலே வெந்த உடனே என்ன பண்ணணும்னா அதை திருப்பி போடணும். திருப்பி போடுறதுல ஒரு ட்ரிக்கு என்னன்னா, பிய்யாமல் திருப்பி போடணும். ஓகேயா? நம்ம இப்போ திருப்பி போடுவோமா? நைஸாக அப்படி எடுத்து ஸ்வைங் இப்படி அழகாக போட்டுடணும். போட்டுட்டு இதையும் ஒரு 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 10 செகண்ட் இல்லை 15 செகண்ட் நம்ம இதை விட்டுடணும். அது நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தோசை உங்களுக்கு மொறுமொறுன்னு வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் பட்டர் இல்லை கீ ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த தோசை நல்லா கிறிஸ்பியாக நம்ம ஹோட்டல் தோசை மாதிரி முறுமுறுன்னு வரும். இது நான் நார்மலாக குக்கிங் ஆயில் தான் போட்டிருக்கேன். ஓகே, அதனால் மொறுமொறுன்னு வராது. இன்னொன்று மாவும் நான் வீட்டில் அரைச்ச மாவு இல்லை, இது நான் கடையில் வாங்கின மாவு. ஸோ இந்த மாதிரி 2 தடவை திருப்பி போட்டோம் அப்படின்னா தோசை ஓரளவு கொஞ்சம் நம்மளை சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ நான் 2 தோசை சுட போகிறேன். சரியா? முதல்ல ஒரு தோசை சுட்டாச்சு. இதை இப்படி மடக்கி அப்படி பிளேட்டில் வச்சிடணும். இப்போ 2வது தோசையும் அதே மாதிரி நம்ம ஊற்ற போகிறோம். ஊற்றலாமா? ஒரு கரண்டி மாவு எடுத்து தேய்ச்சி அப்புறமா ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டு தோசை வேகட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகேயா? தோசை இப்போ வெயிட் பண்ணணும். இதில் நீங்கள் பொடி தோசை செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இட்லி பொடி இல்லை முருங்கை இலை பொடி, கருவேப்பிலை பொடி, அந்த மாதிரி பொடியை கூட இது மேலே அப்படியே தூவி அது மேலே லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி எடுத்தீங்கன்னா அதுதான் பொடி தோசை. இதுக்கு மேலே முட்டையை உடச்சி ஊற்றினீங்கன்னா அது முட்டை தோசை. இந்த மாதிரி தோசையிலே நீங்கள் நிறைய வெரைட்டி பண்ணலாம். ஓகே, இப்போ தோசையை மாற்றி போடுவோம் வாங்க. மாற்றி போட்டாச்சு. இனி ஒரு 30 இல்லை 15 செகண்ட்ஸ் விட்டு தோசையை எடுத்துடணும். அவ்வளோதான். பாய் பாய்.